எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் புனிதா ஜோஸ்பின். நான் இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 4 ஜூலை 12, 2025 நடந்த குரூப் 4ல தேர்ச்சி பெற்று 168 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 200 கரெக்டா எழுதி நான் வந்து ஸ்டேட் லெவல்ல செகண்ட் ரேங்க் வின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெற்றிக்கு முழு முதற் காரணம் நான் வந்து எந்த இன்ஸ்டியூட்டுமே போல. நான் தனியாவே உட்காந்து கவர்மெண்ட்லயே எல்லா நம்மளுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஏஎம்டிஎன் அந்த சேனல்லே நம்மளுக்கு சிலபஸ் வைஸ் எல்லா கண்டென்ட்டுமே குடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு மட்டும் தான் நான் இது பண்ணேன். தமிழ்ல 88, ஜிஎஸ்ல வந்துட்டு நான் 80 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இருக்கிற கொஸ்டின்ஸ் அவங்க சிலபஸ் வைஸ் எல்லா கண்டென்ட்டுமே கவர் பண்ணாங்க. ஸோ அதை வச்சு படிச்சு நம்ம வீட்டில் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி போட்டு நம்ம வீட்டில் உட்காந்து படிச்சாலே இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எல்லாரும் இதுதான் இவ்வளோ இன்ஸ்டியூட் போய் தான் படிக்கணும், இவ்வளோ செலவு பண்ணி தான் படிக்கணுன்றது கிடையாது. ப்ராப்பராக நம்மளுக்கு வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வேணும், புக்ஸை நல்லா கவர் பண்ணணும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் அண்ட் பியூக்கு அனலைஸ் பண்ணணும். லாஸ்ட் எக்ஸாமில் நம்ம என்ன தப்பு பண்ணோமோ அந்த தப்பை அடுத்த எக்ஸாமில் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ செல்ஃப் அனலைசிஸ் கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு தேவை. ஸோ அதுதான் இப்போ வந்து டிஎன்பிசி ஒவ்வொரு இதுக்கும் குரூப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த எக்ஸாமுக்கு வந்து கேப்பபிளான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான். எல்லாத்துக்குமே மெயினான விஷயம் என்னன்னா தமிழ்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து அதில் வித்தியாசமா என்ன பண்ணியிருக்கேன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்க. ஸோ அதை வந்து எல்லாருமே நீங்க டெஸ்ட் எழுதும் போது கூட ஒரு ½ அன் இருந்தால் எல்லாராலையும் எழுதிருக்க முடிஞ்ச ஒரு எக்ஸாம் தான். ஸோ எழுதிருக்க எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும் நான் சொல்ல விரும்புறது, யாருமே வெக்ஸ் ஆகாதீங்க. இந்த எக்ஸாம் என்னால முடியாதுன்னு நினைக்கிறாதீங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் மட்டும் தான் நம்மளுக்கு அந்த சிலபஸ் மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் போக போக கண்டிப்பா நம்மளாலையும் இதுல வந்து சர்வை பண்ண முடியும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து நானே இவ்வளவு வாங்கியிருக்கேன்னா உங்களால ஃபுல் டைம் படிக்கிற வீட்டுல அவ்வளோ பிரச்சனையை வச்சு நீங்க படிக்கிற எல்லாராலையும் முடியும். ஸோ ஒவ்வொருத்தர் ஃபேமிலியிலும் அவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதை வந்து நீங்க வந்து இவ்வளோ நாள் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ கண்டிப்பா எல்லாராலையும் முடியும்.